வெறுபுரினோ எந்தாயுன் நடிகளால் ஏத்தாய் என்னா ஐந்தலை அரவு கொண்டு அரைக்கசைத்த சந்தவென் பொடியனி சங்கரனே இதுவோ எமையாளுமாறு இவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகழ் வேடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆகிற கிளி ஒன்று புலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வண்டொண்டர் வதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய் கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குருநமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ சீலணிகள் மூல ஆகமப் பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொராது ஞாலணிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலணிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகிபதம் பணிந்து வாழ்வாம் உண்டரிகபுரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமில் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தந்துரைசை கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழைக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலையம்மை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து செல்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியேன் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து ஸ்ரீ தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி சிந்தனையை தொடரலாம். நாம் சென்ற சிந்தனையில் தூமகேது திரு அவதாரத்தை பார்த்தோம். 7வது திரு அவதாரம் நிறைவுற்றது. இன்றைய சிந்தனையில் 8வது அவதாரமாகிய கணேசர் திரு அவதாரத்தையும் 9வது திரு அவதாரமாகிய கணபதி திரு அவதாரத்தையும் பார்க்க இருக்கின்றோம். 2வது காண்டத்தில் 12 திரு அவதாரங்கள் சுவாமியினுடைய லீலா காண்டத்தில் வருகின்றது. அந்த 12ல் 7 முடிச்சாச்சு. இப்போ 8வது திரு அவதாரம். திருச்சிற்றம்பலம். வலி மிகுந்திடும் வெளியனும் தானவன் வரத்தால் ஒளிதிரன் மதின் 3 உலகலாம் அளிப்ப மெளியும் அந்தரர் தமக்கலாம் மிக உளம் இறங்கி பழியிறந்து செல் பரமனார் மாதவம் பயின்றார். சௌனகாதி முனிவர்களே, நைமிசாரண்யம் வனத்தில் சூத முனிவர்கள் நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சொல்கின்றார். விநாயகமூர்த்தியானவர் தூமகேது திரு அவதாரம் கொண்டு வந்தவர் மாதவராஜனுக்கும் அவன் மனைவியாகிய சுமுதைக்கும் தீங்கு செய்ய நேர்ந்த தூமராஜனை கொன்று அவ்விருவரையும் பாதுகாத்தருடைய திருவிளையாடலை பார்த்தோம். மற்றொரு போது கணேசமூர்த்தியாக திரு அவதாரம் செய்தார். அவர் தம்மிடத்தில் அளவற்ற வரங்களை பெற்ற வெளி என்னும் தானவனானவன் திரிபுரங்களோடும் தேவர்கள் முதலாகினோருக்கு தொல்லை கொடுக்க சிவபெருமான் மனமிறங்கி தம்மை தியானிக்க, அப்போது அவர் திருமுகத்தில் 5 முகத்தோடும் தோன்றி அவர் அத்திரிபுரங்களை நீராக்க வல்ல வரங்களை உதவி யாவரும் கணேசர் என்று போற்றும்படியாக விளங்கியருளிய சரித்திரத்தை திருவிளையாடலை நாம் உபாசன காண்டத்தில் பார்த்தோம். திரிபுரன 3 அசுரர்களோ
சுவாமி சம்ஹாரம் பண்ணும் பொழுது திரு அவதாரம் செய்தவர் கணேசமூர்த்தி. அந்த அவதாரத்தை நாம் ஏற்கனவே உபாசன காண்டத்தில் பார்த்ததால் இப்பொழுது திரு கணபதி அவதாரம் படலத்தை நாம் பார்க்கலாம். அது 8வது திரு அவதாரம் கணேசர். இப்பொழுது 9வது திரு அவதாரம் கணபதி. அதை நாம் இப்பொழுது சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். ஈசரான் அனைத்த 5 மாமுகத்தொடும் எழுந்து நேசமோடு அவர்க்கு இரும்புறநீரு செய்வரங்கள் வீசியாவரும் கணேசர் என்றுகத்து உருவிளைவார் பேச மேலை நாள் விளங்கினன் விநாயகப் பெருமான் அன்பனே அவன் சரித்திரம் உன்னமே அறிந்தா 9ஆம் அவதார மேல் உரைத்திட கேளென்று இன்பமாதர வியாதனுக்கு எடுத்து இனிதுரைப்பான் துன்ப நீங்குற உலகலாம் தோற்றிய தொல்லோன். இப்பொழுது வியாத மகரிஷிக்கு பிரம்மா உபதேசிக்கின்றார். பிருகு முனிவர் சோமகாந்தனுக்கு கூறுகிறார். கச்சியப்ப முனிவர் நமக்கு அருளி செய்கின்றார். 9வது திரு அவதாரம் கணபதி திரு அவதார படலம். வெண்டாமரைக்கண் உலகுயிர்த்த விதியும் வெள்ளை பார்க்கடலேன் தண்டாமரை கட்டி தியரியும் தண்டாதிருப்ப உயர் வெண்மை கொண்டு ஆறுயிர்கள் இளைப்பார குமைக்கும் முதல்வன் தனை தாங்கி கண்டார் பிறவி கடல் காண கதியே சிறந்த திருக்கையிலை. நேர கைலைக்கு கூட்டு போறாரு சுவாமி நம்மள. என்ன கைலையில் நடக்குது அப்படின்னு சொன்னா, வெண்டாமரை செந்தாமரை மலர்களை ஆதனமாக கொண்ட சரஸ்வதியும் லக்ஷ்மியும் மூலமாக எல்லா உலகங்களையும் படைத்தும் காத்துமிரான் என்ற பிரம்மனும் விஷ்ணுவும் தத்தம் நிலைகளில் பெறலாத வண்ணம் அந்த கைலையில இருக்கின்றார்கள். தவளமதியும் வெண்புணலும் தவள பொடியும் வெல்விடையும் தவள ஐராவனக்களிரும் தழுவும் பெருமான் சாத்துவித தவள குணத்தின் உருக்கொண்ட தலைவர் கிசையும் வடிதானும் தவள வடிவாகிய வந்த தம்பிரான் வைகிய கைலை. அழகா சொல்றார் பாருங்க. கைலைய தவளம் என்றால் வெண்மை. அந்த வெண்மை நிறத்தை கொண்டதாய் 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84,100,000 யோனி பேதங்களாயுள்ள ஜீவான்மாக்கள் எல்லாம் கண்மங்களுக்கு ஈடான சரீரங்களை எடுத்து பெருமானை தியானித்து துயரங்களில் நின்று நீங்கி இளைப்பாரும்படியாக ஆனந்த நிறுத்தம் செய்கின்ற சதாசிவமூர்த்தியை தாங்கும் கைலையம்பதி அப்படின்னு பெருமையா சொல்றாரு. என்ன முதன் 3னும் தன்னை இறைஞ்சும் திருமாலினை தாங்கும் வண்ணன் அரளையொடும் அற்றை மணிவாரதிகள் எழும் கடைநாள் என்னும் அண்ணும் வயிற்றின் உள்ளடங்கலடாது என்று எழுந்தே எந்நாளில் திண்ணமுறும் சிலம்பு அண்ட முகட்டின் அளவும் சென்று ஒளிரும். கண்டோர்களுக்கெல்லாம் புகலிடமாயிருந்து மீண்டும் பிறவி சாகரத்தை காணாதபடி மேலாகிய முத்தி வீடளிக்க வல்லதாகிய பரமேஸ்வரன் சந்திரன் கங்கை விபூதி சடை அகிராவணம் என்னும் இவைகளை வெள்ளியதாக கொண்டு சிவபெருமானானவர் தமது திருமேனியும் தானும் வெள்ளிய சாத்துவீகத்தில் எழுந்தருளியிருக்கிறார். வெள்ளையான சந்திரன் வெள்ளையா இருப்பாரு, கங்கை தண்ணி வெள்ளையாக தான் இருக்கும், விபூதி வெள்ளையாக இருக்கும், விடையாகிய மகாவிஷ்ணு வெள்ளையாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்றது அந்த கைலையம்பதியை சொல்கின்றார். எப்படி திருமேனியும் தானும் வெள்ளிய சாத்துவிகத்தில் கொண்டருளியதால் கைலையும் வெள்ளிய நிறத்தினை கொண்டதாய் முக்கரணங்களாலும் தன்னை வழிபடும் திருமாலினை தாங்கும் திருப்பார் கடலோடு ஏனைய கடல்களும் எழுகின்ற ஊழிக்காலத்தில் பிரளயத்தில் யாம் அடங்குதல் அடாதென்று அதனோடு மேலெழுந்தி அண்ட முகடு வரையில் அளாவி ஒளி செய்ய வல்லதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தெளியும் அடியார்க்கு இரும்போகத்து திறத்தை அருளை தனை வழங்கி
அலிசை இறைவன் பெருங்கீர்த்தி யாக்கை அவனை தனியாது விழியில் விளைவில் சுமந்தவன் போல் விழியா தகைமை பெற்றதன ஒளிவன் கிரண கைலாயம் ஒளிதொரோ நின்று இனிதோங்கோ நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. கைலாயம் எப்படி இருக்கின்றதா? தெளிந்த மெய்யடியாருக்கு பெருமை பொருந்திய போகத்தையும் திருவருளையும் வழங்குதல் அன்றி தம்மையும் வழங்கி அருளி செய்ய பரமேஸ்வரனுடைய திரு அருட்கருணையும் கொடுக்காரு. ஒன்றும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை என்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதுபோல இங்கே சிவபெருமானுடைய பெருங்கீர்த்தி என்னும் திருமேனியானது எக்காலத்தும் அழிவற்றது. அவரை சுமந்து அவரை போலவே கெடாத பெருமையை பெற்றது போல ஊழிகள் தோறும் அழியாமல் ஓங்க வல்லதாய் சற்ற சாகரங்களுடன் ஒன்றுடன் ஒன்று கலந்து வருகின்ற தத்தம் சுபாவ நிலைகளில் இன்று அந்த தடுமாற்றம் கொள்ளுகின்ற திருமால் கண்படும் இடத்தையும் அவன் பதுமமாகிய பிரம்மனிடத்தையும் கண்டு எமது உருத்திரமூர்த்திக்கு இடையா தலமாகிய காலத்தும் உடையா உறுதியோடு நகைப்பது போல என்றும் ஒரே இயல்பாய் பிரகாசிக்க வல்லதாய் பரமேஸ்வரன் திருவுருவாக கொண்ட செயலன்றோ கைலாயமலை. கைலாயமலையினுடைய பெருமையை சொல்றாரு. பெருமான் எப்படி இருக்கின்றார்? கடை நாள் வேளை ஏழுமுடன் கலப்ப வியல் வேறாமால் கண்டு படையார் இடத்தை அவனுந்தி உந்தி பதுமனான அவனிடத்தை உடையா உறுதியொடும் நகைக்கும் ஒளியே போலும் ஒரு திறனுக்கு இடையா தலமா ஓரியல்பின் இருக்கும் கையிலையும் இமில் ஒளியே ஆத்தன் உருவம் கொண்டமையால் அடுத்தோர் தமையும் பெரியரன வேத்த நலமே விளைகின்றான் இடமும் ஆகி அவற்றாங்கின் மூத்தும் அடியாம் என கையிலை மூறி சிலம்பாய் உருக்கொண்டு சாத்து விதமோகையினார் தரகையும் மருவி அலங்கொழியே. இப்படி பரமேஸ்வரனுடைய திருவுருவாக கொண்ட செயலன்றோ? அடுத்தோர்களையும் அவரை யாரெல்லாம் சார்ந்தார்களோ பெரியார் என்று சொல்லும்படியாக நன்மைகளை கொடுக்கின்றார். இனி அக்கடவுளுக்கு இடமாக அவரை தாங்கி நிற்போமாயின் எக்காலத்தும் அழியா நிலைமை பெற்றிருப்போம் என்று மகாவிஷ்ணு நினைக்கின்றார். ஆர்த்தல் போல ஆரவரிக்கும் அருவியை உடையதாய் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மேருவும் மந்திரமும் எமது சிவபெருமான் வசிக்க பெற்றன. ஆயினும் அவைகள் ஒரு அரசன் வருந்திய பின்னர் அவர் கருதி வந்த பொருளினை தந்தும் அமுதம் வேண்டிய தேவர்களுக்கு கடலை கலக்கி நஞ்சினை அளித்தும் இருந்தனவே என்று எள்ளி தன்னை கருதிய வரங்கள் அடுத்தோர்க்கு வெள்ளியை நிரப்பவல்லதாய் அகத்தும் புறத்தும் ஒரே தன்மையுடையதாய் பரமேஸ்வரன் அருமை திருவடிகள் தனது சென்னியில் மேலே படுறதுனால மல பாசங்களை துறந்த மெய் ஞானிகர்களைப் போல விளங்குகிறார். இறைவன் உறைந்தாயினும் ஓர் ஏந்தல் வருந்த பொருளீந்த துறைபொற் சிலம்பும் அந்தர நஞ்சு வாவை கலக்கி அமரருக்கு நிறைய கொடுத்ததென வெள்ளி நிரப்பும் வரங்கள் அடுத்தோர்க்கு மறையின் முடிக்கு எட்டாத வள்ளன் முடிவாள் கைலாயம். 4 வேதங்களுக்கும் எட்டாத இடம் கைலாயம் பெருமானை போற்றிக் கொண்டிருக்கின்றது. இறைவனடி தாமரை பூசை அற்றி திருமான் முதலோர்கள் நிறையும் வளத்து வைகுந்தமாதினி நீடு கதிகள் பெரின் அறையும் அமலன் பொன்னிமயம் அடுக்கன் மகளோடு இஞ்ஞான்றும் உறையும் கையிலை அணி வளங்கள் உம்பரானும் சொல்லப்படுமோ? தேவர்களால் சொல்ல முடியுமா? கையிலினுடைய வளத்தை, பெருமானுடைய திருவடி தாமரையை மகாவிஷ்ணு பூஜித்து வைகுந்தத்தை பெற்றார். பிரம்மா சத்தியலோகத்தை பெற்றார். தேவேந்திரன் தனது பொன்னுலகத்தை பெற்றான். எல்லாரும் பெருமானை வழிபட்டுத்தான் பெற்றார்கள். அது மட்டுமல்ல, மலர் வருக்கமெல்லாம் மலர்ந்திருப்பது மணியின் குலவருக்கமெல்லாம் கொள்வது தீர்த்த நடவருக்கமெல்லாம் நயந்து அமர்வது நாளும் பலவருக்கமெல்லாம் பயந்து அளிப்பதும்
கையிலை ஒருபால் தாமரை முதலிய மலர் வர்க்கங்களெல்லாம் மலர்ந்திருக்கின்றது. ஒருபால் வச்சிரம் முதலிய மணிவர்க்கங்களெல்லாம் கொண்டிருக்கின்றது. ஒருபால் சிவகங்கை முதலிய தீர்த்தங்களெல்லாம் சிறந்தும் ஒருபால் பலாக்கனி முதலிய பழங்கள் வர்க்கங்கள் பரவியும் விளங்குவது கைலையங்கிரி. அந்த கைலையங்கிரியில என்ன நடக்குது? குன்ற மன்னதிற்குலாவி வாழ்கோடி மாமிருகந்துன்று புல்லினமாதியுள் சூழின் ஒவ்வொன்றே நன்று கற்பகத்தேனோ தேனோ நன்னிதி சிந்தாமணியும் என்று நல்குவ இவை இதரு பொருள்களும் இவ. அங்கே வந்து கைலையங்கிரியில இமாச்சலராஜன் உதவியோடு எழுந்தருளியிருக்கின்ற சிவபெருமானுடைய திருவடிகளை திருமால் முதலிய தேவர்கள் வழிபட்டு அவரவர்களுடைய பதவிகளை பெற்றார்கள். இதை தேவர்களாலும் சொல்ல முடியாது. அது மட்டுமல்லாமல் கொடி மரம் மிருகம் புல்லினம் முதலியவைகளை யோசிக்கும் இடத்து ஒவ்வொன்றும் கற்பகம் காமதேனு பதுமநிதி சங்கநிதி சிந்தாமணி முதலியவைகள் இருப்பதன்றி அவை தருகின்ற பொருள்களையெல்லாம் தந்து கொண்டிருக்கின்றன. ஜனனங்கள் தோறும் பெரிய மாதவங்களை செய்து எல்லா பொருள்களையும் அறிந்த யோகியருக்கு அல்லது ஏனைய ஜீவர்களுக்கு இல்லாம கைலாயத்தில் உள்ள கொடி முதலானவைகளாய் இருக்கத்தக்க வாழ்வு கிடைத்திருக்கின்றது. பார்த்தீங்களா? அந்த மரத்தினுடைய கொடிகளாக இருக்கின்றன புண்ணியம் பண்ணியிருந்தால். பெரிய மாதவம் பவந்தரும் வேணிய பொருளும் தெரியும் யோகியர்க்கு அல்லத செலும் கைலாயத்துரியவோ முதலானவையாய் உரை வாழ்வு அரியதாகும் மற்றேனைய ஆறுயிர்க்கலாம் அம்மா. அன்றியும் இருவகை பற்றுக்களையும் ஒழித்து சிவபெருமானுடைய திருவடிகளில் பற்றுடையாருக்கே கையில இடம் கொடுப்பது அல்லாது மற்றையோர்களுக்கெல்லாம் இடத்தை கொடுக்கும். எக்காலத்திற்கும் எல்லாருக்கும் இடம் கொடுப்பார் சுவாமி. இத்தன்மை தாகிய கைலையங்கரி இப்படி இருக்கின்றது. பற்றினே துமை பாகர்பார் வற்றுடையவர்க்கே உற்று வாழிடமா உயர்கையிலை மற்றையர்க்கு முற்ற வேண்டியது அளித்து அயன் முடுகுவதன்றே எற்றை நாளும் மன்னவர்க்கு இடமாம் வகையின்றே. எப்பனாலும் சரி சுவாமி வந்து அடியார்களுக்கு கூடவே தோன்றா துணையாக நின்று அருள் செய்வார். அணைய பேரலில் கையிலையில் அடுக்கழு கரையன் தனையை ஆகிய உமையொடோ சார்வரச் சார்ந்து நினையும் ஆதவர் கருள் செய்து நெடுங்கதி உதவ வினையோ மாமதி கண்ணியான் வதிந்து அருள் நாளில். அப்படி இருக்கும் பொழுது இமாச்சலராஜனுடைய புதல்வியாகிய உமாதேவியார் சிவபெருமானோடு எழுந்தருளி இருக்கின்றார். உமையோடு சார்ந்து கார் முதலிய இருதுக்களின் காற்றிற்பட்ட இலை பூவாதிகளை எல்லாம் சிறந்தன அல்ல என்று கருதினார் போல முன்னொரு போது சிவபெருமானுடைய தளல் விழியில காயப்பட்டார் இல்லையா மன்மதராஜன். அந்த மன்மதனுடைய அணிவிழா சிறக்கும்படி இளவேனிலானது தனது தென்றற்காற்றினால் அப்படியே அங்கே நிரப்பிக் கொண்டிருக்கின்றது அந்த கைலை மலையில. எவ்வளவு அருமையா இருக்குது. அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க கைலையில. இப்போ என்ன நடக்குது? குளிர்ந்து தாமரை குழந்தவும் கொடும் பனிப்பருவம் விழிந்து போதலுந்திய வேனின் மேவியது முழிந்து பூலையின் விழித்தளலால் உருமுடிந்து அழிந்த காமனே அழிப்பவன் அணிவிழா சிறப்ப கோடை பின்னிட கொண்டன் மேவியது அது குலைய பீடை மல்கிய கூதீர் மேவியதை பெயர்த்து வாடை வந்து துவராடையை மாய்ப்பதே சயசயமென்று ஓடை ஆதிகள் அணிபெற உற்றது தென்றல். அப்படியே தென்றல் காட்டு வீசும் பொழுது அந்த ஓடையில் இருக்கின்ற அந்த நீர்களெல்லாம் அப்படியே சயசயன்னு சொல்லி போற்றி போற்றின் பெருமானை வணங்குவது போல அசைந்து அசைந்து கொடுக்கின்றதாம். இது மட்டுமல்ல, இறந்து போகிய இருதுவின் கால்படு இளைப்போ சிறந்த வல்லவென்றெய்தில இளவே நிற்காலால் இறந்த கானகமாதியை விதித்து அவை வேண்டு நிறந்த வாத்தளிராதிகன் நிரப்ப மேயினதால். அப்படியே அங்க மிக்க சாந்தமும் ஈகையும் உடையவரிடத்துல அடையாதார் ஒருவரும் இல்லை என்ற வார்த்தைக்கு இணங்குவது போல அக்கொடி மரம் முதலியவைகள் தோறும்
தும்பி, வண்டு, கரும்பு முதலிய பறவைகளெல்லாம் நெருங்கி இருந்தன. எப்படி? தன்னை சார்ந்த ஒரு பொருளினால் அல்லது சுபாவத்தினால் தனது குணத்தை காட்டாத பூமிக்கு செய்த நன்றியை மதித்தல் போல. அங்குள்ள சோலை முதலானவைகள் எல்லாம் மலர் முதலானவைகளை சிந்தி வாசனை ஊட்டுவத்தோடும் சிறிதும் நீரில்லாமல் சுருங்கி தம்மை நெருங்கியிருக்கின்ற மடு, தடாகம், ஆறு எல்லாத்துக்கும் தண்ணியை கொடுத்துக்கிட்டே இருக்குதான். இனியவே புரிவார்க்கு நல்குறவு வந்தெய்தி அணிநிலாதது நசிப்பது நவிற்றுவ இளைநீர் புனிதமென்கொடி தருமிவை பொறுக்கன தளிர்த்து பணிவிராவிய முகைமலர் பலர்கனி தோற்றி மிக்கதன் குணத்தொடும் கொடை மேபினண்டம்பார் புக்குறாதவர் இளையனும் பொருள் விளக்கினவாற்றார் தொக்கமென் சிறை தும்பிதேன் நிமிரோடு சொரும்ப தக்கவல் வகையும் வரவையும் சினைதொரும் தகைத்த. அங்க எப்படி இருக்கின்றதா? வாசனை ஊட்டுகின்ற அந்த மலர்களும் அந்த தடாகங்களும் அப்படியே தேனை சொரிவன போல இருக்கின்ற துடர்களாயினோர் தமக்கு நன்றி செய்தோரிடத்து கட்டமாகிய காரியத்தை செய்வது போல அத்தடாகத்தில் உள்ள அந்த மதுரமான நீரினை பானம் செய்தெழுந்த எட்டியாதிகள் தம்மில் பகை கைத்திருந்த காய் முதலியவைகளை அவைகள் சொரிவது நம்மை அடைந்தோர்கள் பக்குவர்களாயினும் அபக்குவர்களாயினும் அவர்களை உயர்த்து வல்ல ஞானாசிரியரை போல வண்டினங்களானவை எட்டி ஆதி வர்க்கங்களில் கவர்ந்து வந்த தேனையும் ஏனைய நல்ல விருக்கங்களில் முகந்து வந்த தேனையும் ஒன்றாக கூட்டி பக்குவப்படுத்துவது கிடைத்தற்கரிய பல நூல்களோடு உள்ள பொருள்களையெல்லாம் ஆராய்ந்து எடுத்து யாவரும் இனிது எய்தும்படி தொடுக்கவல்ல நாவலர்களைப் போல தேனீக்களை பூக்கள்தோறும் உள்ள தேன்களையெல்லாம் சிறுக சிறுக முகந்து போய் ஒரு பக்கத்தில் சுரந்து தேங்கும்படி பல கூடுகளை வைத்தது. இப்படி கைலையை வர்ணிக்கிறார் கச்சியப்ப முனிவர் பெருமான். அது மட்டும் அல்ல, மிக்கதன் குணத்தொடும் கொடை மேவின தம்பார் புக்குறாதவர் இளையனும் பொருள் விளக்கினவார் தொக்கமென் சுரை தும்பிதேன் இமிரோடு சொரும்பதக்க வல்வகை பறவையும் சினைதொரும் துதைந்த சார்ந்ததொன்றினார் தன் குணம் காட்டுவதன்றி ஆர்ந்த மாமனம் கமழ்ந்து காட்டா அகன்புரிக்கு வார்ந்த சோலையும் மற்றவும் செய் நன்றி மதித்து சேர்ந்த வாசனை ஊட்டுவதென முதல் சிந்தி. சார்ந்ததொன்றினார் குற்றம் செய்தோரை சினந்து பொருள் பறித்தல் போல் வேல் ஏந்தும் அரசர்க்கு விதியாதல் போல சிலர் விடியும் முன்னே சென்று மலர்களை ஊறு செய்கின்ற ஈக்களை அழித்து அவற்றின் கூடுகளில் இருக்கின்ற தேன்களை கை கொண்டு செல்லுவார்கள். அங்குள்ள சோலைகள் அனைத்தும் மேகங்களை ஒப்ப வீசுகின்ற தேன் மழையினால் மயிர்கூட்டங்கள் அச்சோலைகளை விட்டு நீங்கினால் அன்றி அயர்வுறாது. உயிர்களும் அவைகளை விட்டு நீங்காமல் கூவாது. புறத்தேவர்களுடைய அணிகளாதிகள் நல்ல மாங்கனி முதலானவைகளெல்லாம் உண்டு தூய உண்டியருடைய குணத்தை தெரியப்படுத்தும் மந்திகள் தீயனவும் அவை அல்லவுமான கனிகளை விளைந்து உயர்வும் தாழ்வுமான உண்டிகளை அருந்துவோருடைய தன்மையை விளக்கும். அது மட்டுமல்ல, அது சுருங்குரா சுவை நீரினார் சுவையுற தம்மை நெருங்கி ஓம்பிய பூந்தடமாதியின் நிரப்பை மருங்கு மேவிய தாழ்வொழில் வைகளை பொழுது ஒருங்கு நீப்பன போன்று அவற்றோடு ஒப்பன தேன் துட்டரானவர் நன்றியே துரத்தவர் மாட்டும் கட்டமேதகும் காரியம் செய்வது கடுப்ப முட்டுராது தீம்புணலினை முழுதும் உண்டெழுந்த வெட்டியாதிகள் கைத்த காயாதி ஆங்கிரைப்ப. என்ன செய்கிறார்? அது மட்டுமல்லாமல் அந்த தடாகம் தோறும் எப்படி இருக்கின்றது, அந்த பூந்தடம் மாதிகளை எல்லாம் தேன் அப்படியே நிரப்பி அந்த ஈகையுடையோர் கொஞ்சம் கூட
கொடுக்க மாட்டேன்னே சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதுபோல் அந்த தேனுடைய இதுவும் அடையாதார் ஒருவரும் இல்லை. அதனுடைய தேன் கூட்டில் இருந்து இந்த தேனை எடுத்து எடுத்து சேர்த்து வைக்கிறாங்க அவங்க. எட்டி ஆதிர் கவந்தவும் ஏனினன் மரத்தின் மொட்டு வாய் விழ மலரிடை முகந்தவும் கூட்டி எட்ட மாதிய தேனென ஈட்டு மண்டினங்கள் ஒட்டுவார் இருவோரையும் உயர்ந்து தேசிகன்பாள். இங்கே இப்படி சோலைகள் அனைத்து மேகங்களை ஒப்ப வீசுகின்ற மயில் கூட்டங்கள் அச்சோலைகள் விட்டு நீங்கினால் கொஞ்சம் கூட அது இதாகாது. குயிலா அது கூவாமல் போயிடும். அவ்வளவு அருமையாக இருக்கின்ற அந்த தடாகம் தோறும் ஒரே சந்தோஷமாக பறவைகள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்குது. அங்குள்ள தடாகந்தோறும் தமது கணவனாகிய சூரியனுக்கும் ஞாதியாகிய சந்திரனாலும் பனியினாலும் அழிந்த வகை போக ஏனைய தாமரைகள் எல்லாம் வண்டினங்கள் மொய்க்கும்படியாக அப்படியே விரிகின்றது. பரந்த பூத்தொரும் சிறிது தேன் பற்றியோர் வாங்கு சுரந்து தேங்குராவில் பல பல தொடுத்திடும் விரசம் கரந்த நூலிடை பொல்களை கண்டு எடுத்து நிற்ப அறந்தை நீர்தொடுக்கும் அறந்தை நீர்தர தொடுக்கும் நாவலர்களே அணைய. அதெல்லாம் எப்படி இருந்துச்சாம்? நாவலர்கள் அப்படியே அந்த பூவை தேடி தேடி போகிறது போல இருந்துச்சா. அந்த வண்டினங்கள் வைக்கும்படியாக இருக்கின்ற ஆம்பல் முதலியவைகள் மலர்ந்திருக்குங்க. தடாகங்களெல்லாம் தெளிந்து வனப்போடு இருந்தன. விளைந்த உயிருக்கெல்லாம் வெயிலின் வெப்பத்தை நீக்குவன. இப்படியே அங்கே அந்த இளவேநீர் காற்றும் அந்த தடாகமும் அப்படியே இருக்கின்றது. செய்யும் பருந்தி ஈட்டும் வீட்டுவ ஈகுல மாயினும் வானோ திருந்து சேவடி காமலர் இனத்தையும் சிதைத்து பொருந்து தீங்கினால் அவற்றினை அழைப்பதே புகழென இருந்த வீயர விரால் பல வழிப்பர்கள் சில்லோர் செய்ய மாசினர் தம்மை சினந்திரும் பொருடு எவ்வள் வெய்ய வேலினார் தமது போல் விடிந்திடும் முன் பைய வீகின மூறு செய்யலை பசுந்தே வையமேந்தினா நீந்திலர் வானவரே போல். இங்கு அழகாக சோலைகள் காட்சி கொடுத்திருக்கின்றது. அங்கே தோகை மங்கைகள் சோலையின் நீங்குழி என்று ஆகும பருவத்தினுக்கு அயர்வுறா பொழிலில் கோகிலங்களும் இங்குழி அல்லது கூவா மேகமுப்ப அது பொதும்பர்கள் வீசும் தேன் மலை போல இருக்கின்றதா. பரிபுறம் தனிலாதி மாங்கனி முதன் நுகர்ந்து தெரிப்ப தூய வண்டியர் தமை தீவிதல் எனவும் நரிப்பதாகிய விளைவினார் சார்ந்து தேர்மந்தி விரிப்பதாண்டு உண்டிய மிக மிசை உயர்வார் தம்மை கணவனார் செங்கதிரவன் ஞாதி மாதியா அனவு மீர்பணி பருவத்தின் அழிந்தவை ஒளிய மனம் விராவிய தாமரை வரிச்சிலை தும்பி கணம் விராவிட மலர்ந்தன கயந்தொரும் நபின்று. எப்படி இருக்கின்றது? அப்படியே சாம்பசிவமூர்த்தியானவர் சந்தோஷமா இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஐரவத்தடமாதிகள் கமல் புனர் தெளிந்து வயல் வனப்பொடு சிறந்த புறந்த நீநதிகள் அயிர்வர திரள் வார்த்து மென்புணல் அகத்தொழுக வெயிலின் வெப்பினை அகற்றுவார் விளைந்த வல்லுயிர்கள். வெயிலுடைய வெப்பமெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தகுந்தா போல அப்படியே அந்த பல உயிர்களெல்லாம் சேர்ந்து அழகாக அந்த ஓடைகள் பக்கத்தில் வச்சுட்டா அங்கே அப்படியே சில்லு சில்லுன்னு காற்றடிக்கிறது இல்லையா? அப்படி இருக்குதான் அந்த இடம். அது மட்டும் அல்ல, சிறந்த பூம்புணல் அருவிவார் செழுமறை மலைகள் இறந்த காரிடை பருகிய இரும்புணல் உமிழ்வ வரந்த காலமந்தடுப்பினும் வள்ளியோர் தம்பால் உறந்தவான் பொருள் சுரந்திடாது உதவுதல் கடுப்ப. வரையாது கொடுப்பவர்கள் வறுமை வந்த போதிலும் கொடுப்பாங்க. அப்பவும் தயங்க மாட்டாங்க. கொடுக்காதவங்க எப்பவும் கொடுக்க மாட்டாங்க. பணம் வந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, பணம் இல்லாட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எப்பவுமே கொடுத்து கொண்டிருப்பவர்கள் வறுமை வந்தாலும் தான் கொடுப்பதை நிறுத்த மாட்டார்கள். அதுபோல தான் இங்கேயும் இப்படி இருக்குது. இன்னதாம் இளவேனில் எய்துளி இமையார் முன்னி ஏத்திடும் கையிலை நாயகர் சுடர் இமைய கண்ணியோடு பொற்கோயிலை கதுவன நீங்கி
அன்னமாமலர் அல்கும் உய்யானத்தை அடுத்தார். என்ன செய்கிறாரு சுவாமி? குளிர்ச்சி வேண்டி தமது தேவியாரோட அந்த உய்யானவனத்தை அடைந்து அதில் கொன்றை கூவிலம் எல்லா மரங்களும் இருக்குதான், அதையும் சொல்றாரு. கொன்றை கூவிலம் கோங்கு மந்தாரம் வாடலங்கன் மண்டலார்ந்த புன்னாகம் ஷண்பகம் வாழை பகுளம் துன்ற சோகமாதிகள் துவன்றியோ துணர் வனத்தை நன்று நோக்கி அங்கிருந்த மண்டபத்தை நன்னினராள். இப்போ சாமி அம்பாலும் அந்த உய்யாவன வனத்தை கொன்றை கூவிலம் கோங்கு மந்தாரம் பாடலம் அப்படியே விருக்கங்களாக சூழ்ந்து ஷண்பகம் வாழை பகுளம் அசோகம் எல்லாம் சுற்றி இருக்க அலங்காரங்களை எல்லாம் பார்த்து கொண்டே அங்கே ஒரு சித்திர மண்டபம் இருந்துச்சான். அந்த கையிலையில் இந்த சித்திர மண்டபத்துக்குள்ளே சுவாமி போகிறாரு. அப்பொழுது அங்கே அம்மையும் செல்கின்றாள். அந்த சித்திர மண்டபத்தில் ஓவியம் திகழத்தகு மண்டபத்துற்ற வாவி அன்னதன் நயனோ அகனோடு இனிதளர்ந்த காவி அன்னவான் மதர்விழி கைரவ செவ்வாய் தேவி அங்குள்ள வனப்பெல்லாம் சிறப்பு நோக்கினலால். தேவியாகிய உமாதேவி அந்த உய்யானவனத்தை பார்த்த உடனே அப்படியே அதுக்குள்ளே இருக்க சித்திர மண்டபத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாரு சுவாமியும் அம்மையும். அங்கே பிந்தி தன்னிடை பேரழகு எரித்திட பொறித்த சத்தகோடி மந்திரம் அவை தமக்கலாம் முன்னர் வைத்த மாமனு பிரணவ நோக்கினல் அதனில் அத்தி பெண்ணோடு ஆண் தோன்றி நின்று ஆற்றின கலவி. அங்கே மண்டபத்தை பார்க்கும்போது சப்தகோடி மகாமந்திர ஸ்வரூபங்களும் அவைகளுக்கெல்லாம் முதலான பிரணவ மந்திர ஸ்வரூபமும் அதில் ஆண் யானையும் பெண் யானையுமாக புணர்ச்சி செய்திருக்கும் பாவனையாக எழுதியிருப்பதைக் கண்டு சுவாமி இது என்ன என்று சிவபிரானை கேட்கிறார் உமாதேவி. இப்போ சுவாமி என்ன சொல்கிறாரு? அம்மாவுக்கு சொல்ல போகிறாரு. எம்பிரான் இது என்னென என இவள் இறைவி தம்பிரான் கலியானின் சம்பந்தமாகி நம்பு வையகந்தனக்கு உபகாரமாய் நன்னும் பம்புகின்றதன் கருணை என்று அரியன பகர்ந்து. நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். இது என்ன சுவாமி? இந்த சித்திரங்களை பார்த்து அம்மா கேட்குறா. இந்த பாவனையா ஆண் யானையும் பெண் யானையும் பார்த்த உடனே என்று சிவபிரானை கேட்க அதற்கு அவர் தேவியரை பார்த்து உன்னோடு சம்பந்தமாகி உலகங்களுக்கு உபகாரமாய் நடப்பிக்கத்தக்க கருணாரசமாகும் திருவாய் மலர்ந்து புணர்ச்சி செய்திருக்கின்ற அந்த ஆண் யானையை பார்த்து கொண்டிருந்தார். உமாதேவியார் பெண் யானையை பார்த்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு லோக காரணங்களாகிய இருவரும் அவைகளை அன்போடு பார்த்து கொண்டிருத்தலும் அந்த யானைகளினுடைய புணர்ச்சி முடிவில் பிரணவஸ்வரூபியாகி இருக்கின்ற விநாயகமூர்த்தியானவர் அப்படியே காட்சி கொடுக்கிறார். கடிவிராவிய மதம்பொழி களிரினை அந்த அடிக நோக்கி நின்றனல் அருளார்த்தவும் அம்மை பிடியை நோக்கி நின்றனன் அவை பேணிய கலவி முடிவின் மேதகத்தோடு தோன்றினார் மொய் விநாயகரே. பொழுது கணபதியாகிய விநாயக பெருமான் அங்கே ஆண் யானையும் பெண் யானையும் அப்பனும் அம்மையும் நோக்க அதிலிருந்து விநாயக பெருமான் தோன்றுகிறார். ஒளியாகிய காலத்தில் உதித்திடும் ஒற்றை ஆழியாதவர் கோடியோர் குழவிய அதனைய வாலி தேசுரு பயங்க அமர்ந்தருள் விநாயகர்தாம் விழிவாய் உமையாளொடும் விமலரை பணிந்தார். இங்கே பார்த்த உடனே பிரணவ ஸ்வரூபியாகிய விநாயக பெருமான் ஊழிக்காலத்தில் கோடி சூரியர்கள் ஒன்றாய் உதயம் செய்தது போல அளவற்ற பிரகாசத்தோடு உயிர்த்தருளி சிவபெருமானையும் உமாதேவியாரையும் பணிந்தனர். உடனே அவ்விருவரும் ஆனந்தம் கொண்டு தனக்கு புத்திரனாக திருவதாரம் செய்தருளிய விநாயக மூர்த்தியை பரிவோடு எடுத்து அணைத்து உச்சிமோந்து உள்ளம் பூரித்து தங்கள் மடியின் மீது வைத்தனர். அந்திவான் மதிமிழைத்து அருளல் அமலனும் அடுக்கள் வந்து தேவியும் உச்சிமோந்து எடுத்தொரு மகனை சந்தவான் அடித்தளத்திடை சந்தவான் அடித்தளத்திடை இருத்தினர். பின்னர் எந்தை நாயகர் விநாயகர்க்கு இது மொழிகுவராள்
அந்த குழந்தைய வச்சு மடியில் தூக்கி வச்சு சுவாமியும் அம்மாவும் அப்படியே பெருமையாக பூரித்து பார்க்குறாங்க. இப்பொழுது சிவபெருமான் சொல்கிறார் அம்மா அவர்கிட்ட, விநாயக பெருமான்கிட்ட, குமாரனே, எண்ணில் வேறாகாமல் என் பிள்ளையாயிருக்கும் நின்னை அவர்கள் நினைந்து அடிவணங்குகின்றார்கள். அன்னர்வால் இடையூறுகள் அனைத்தையும் அறுத்து மண்ணுகாமங்கள் அனைத்தையும் வழங்குக விரைவின். நம பார்வதிபதையே. அரகர மகாதேவா. எனக்கு பிள்ளையாயிருக்கின்ற உன்னை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு வந்த சகல இடையூறுகளையும் நீ நீக்க வேண்டும். அதான் ஞானசம்பந்த பெருமான் பிடியதன் உருகுமை கொள்ளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகணபதி வர. கணபதி திரு அவதாரத்தை தான் வர்றாரு. கடி கணபதி வர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வலிவலம் உரை இறையேன்றாரு இல்லையா. கணபதி திரு அவதாரம் யானை, ஆண் யானையும் பெண் யானையும் பார்க்கவும் அதிலிருந்து வருகிறார். கணபதியாகிய விநாயகப் பெருமான் தோன்றுகிறார். வந்து அவரை வணங்காதவர்களுக்கு இடையூறும், வணங்கியவர்களுக்கு என்ன நினைத்த காரியங்களெல்லாம் கைகூடும்படியாக அனுகிரகம் செய்ய சொல்லி பெருமான் கூறுகிறார். பரமேஸ்வரன் சொல்றார் தன்னுடைய குழந்தையை பார்த்து. அது மட்டுமல்லாமல் கணங்களுக்கெல்லாம் முதன்மையாம்பதியாய் கருணை செய்திடுக எம்மருளால் இணங்கும் இச்செயலார் கணபதி என்ன யாவரும் இயம்புக நின்னை அணங்கர எவரும் எந்த காரியத்தும் அன்புடன் முன்னுற நாளும் வணங்குக யாவராயினும் நின்னை வணங்குறார்க்கு இடர்களே புரிக சொல்லிட்டார். பார்த்தீங்களா, கணங்களுக்கெல்லாம் முதன்மையானவர் விநாயகப் பெருமான முதல்ல வணங்கிட்டு தான் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். கருணை செய்திடுக எம் இணங்கும் இச்செயலார் கணபதின்னு அவருக்கு திருநாமம் கிடைக்கிறது. யாவரும் இயம்பு கணபதின்னு உன்னை எல்லாரும் போற்றி வழிபடுவார்கள். நின்னை அணங்கர எவரும் எந்த காரியத்தும் அன்போடு முன்னுற நாளும் உன்னை வணங்கிட்டு செய்கிற எந்த காரியமோ யாவராயினும் அவங்களுக்கு நல்லது செய்யும். வணங்காதவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இடர்களே புரிகன்னு சொல்லிட்டாரு. தானவரோய் கோரநோய் தரு கண்டு அழைத்த நெஞ்சினாய் வானவர் தமக்கு துன்பமே புரியும் அரங்கெழும் கெசமுகன் தன்னை ஈனமில் களத்து கொன்றறியாதி இமையவர் துயர் பெரும் கடரூந்து தூணமில் கருணை புரிந்தவர் தம்மை ஓம்புக என்றுரை தருளீம். இது சுவாமி என்ன சொல்றாரு? கஜமுகன் என்னும் பெயரை வகித்தவனாய் தேவர்களுக்கெல்லாம் துன்பத்தை விளைத்தவனாய் ஒரு அசுரன் இருக்கின்றான். அவனை நீ விரைவில் சமர்க்களத்தில் சங்கரித்து பிண்டு முதலியோர் மூழ்கி இருக்கின்ற துக்க சாகரத்தை தீர்த்து அவர்களை கிருபையோடு காத்தருள்க என்று திருவாய் மலர்ந்தருளி உமாதேவியாரோடு சித்திர மண்டபத்தை விடுத்து கணபதி பெருமானை அழைத்து கொண்டு தமது கைலாய வாயிலின் முகப்பில் இருக்க வைத்து சுவாமி செல்கின்றார். செறியொளி மணிகள் கரத்திலே கித்த சித்திர மண்டபா நீங்கி வெறிகமல் பொதும்பர் விடுத்துமை பாக விநாயகர் தம்மை கொண்டு போகி அறிவர்கள் இறைஞ்சோ அத்தகு கையிலை ஆளைய கோபுரவாய் நெறியுளே இருப்ப விருத்தி உள்புக்கார் நேரிலை மலைமகளோடோ. கோயிலில் வாசலில் இன்னைக்கு போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் விநாயகமூர்த்தி தான் முதல்ல இருப்பார். அவரை வணங்கிட்டு தான் சிவபெருமானையே நம்ம போய் வணங்க போகணும். அதனால கையிலையில் முதல்ல வாசலில் இருக்க வச்சுட்டாரு விநாயக பெருமானை. நந்தி முன்னான கணங்களும் நெடிய நாரணன் முதல் இமையாரும் அந்தருள் கொழிக்கும் விநாயகர் பதத்தை வணங்கி ஏத்தி எடுத்து அவர் அருளார் தந்தமக்குரிய பேரதிகாரம் தகவுற செய்திட போந்தார். அந்த வேலையினுள் கோயிலில் புகுந்து ஆரளவலாய் மகிழ்ச்சியின் இருந்தார். நந்தி தேவர்லேருந்து யாராக இருந்தாலும், நாரணன், மகாவிஷ்ணு, பிரம்மா, எந்த கடவுளாக இருந்தாலும் விநாயக பெருமானுடைய திருவடியை பதத்தை வணங்கி ஏத்தெடுத்த அவர் அருளார், அவர் அதிகாரம் கொடுப்பார். நீங்கள் உங்களுடைய இடத்துல இருந்து அந்தந்த பதவியை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் அருள் கொடுக்கிறார்.
திருவுளம் மகிழ்ச்சி பொங்க சேர்ந்து அளவலாவி வைகும் கருமிடற்றிறைவரென்றும் கண்ணியாம் உமையை நோக்கி இருதிரத்தேமும் சூதிங்கி இழைத்த நீ தோற்றாயாகிற் தருகனின் அணியாந்தோர்பின் தருது எம்மணியை என்றார். இப்ப எல்லா வேத ஆகமங்கள் எல்லாம் அவரை போற்றி விநாயகப் பெருமானை வணங்குகிறார்கள், போற்றி துதிக்கிறார்கள். எல்லாரும் வணங்கி சுவாமியை கைலாய வாசலில் இருக்கிறவரை வணங்கிட்டு தான் பரமேஸ்வரனை பார்க்க போகணுங்கிற அந்த நிலைமையில் இருக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. சுவாமியும் அம்பாலும் நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் போய் சொக்கட்டம் விளையாடலாமா, கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கார் போல தெரியுது சாமி. நேராக கிளம்பி 2 பேரும் அந்த படத்தில் இருந்து சொக்கட்டம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அது என்ன செய்கிறாங்க, அந்த நேரத்தில் யார் வர்றாங்கிறத நாம் அடுத்த சிந்தனையில் பார்க்கலாம் என்று கூறி கணபதி திரு கணேசர் திரு அவதாரமும் கணபதி திரு அவதாரத்தையும் பார்க்கிறோம். கணேசர் திரு அவதாரம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்பொழுது 9வது திரு அவதாரமாகிய கணபதி திரு அவதாரம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நற்சிந்தனைக்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துய்யதோர் மறைகளாலும் துதித்திடற் கரிய செவ்வேன் செய்ய பேரடிகள் வாழ்க, சேவலோ மயிலோ வாழ்க, வெய்யசூர் மார்பு கீண்ட வேற்படை வாழ்க, நான் பொய்யில் சீரடியார் வாழ்க, வாழ்க இப்புவனமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா.